ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கே ரித்திஷ் தமிழ் கேமிங். போன வீடியோ போட்டிருந்தேன், கமெண்ட்டே வரல, வெறித்தனம். ஓகே, இப்போ குயிக் மேட்ச்சில் ஒரு மேட்ச் ஒன்று போடுவோம். ப்ளீஸ் கொஞ்சம் சேலஞ்செல்லாம் கமெண்ட் பண்ணுங்களாங்க. எப்பா ஒன்றும் பண்ண மாட்டீங்க. அப்படியே அப்படியே பார்க்குறோமா, பார்த்தாச்சு, அவ்வளோதான், நம்ம வேலை முடிஞ்சு போக வேண்டியதான் கிளம்பி. அது அப்படி தான் நீங்கள் பண்ணுறீங்க. அப்புறம் கமெண்ட் ஏதாச்சும் பண்ணால் தானேங்க என்னால் வீடியோவாச்சும் போட முடியும். நீங்கள் மட்டும் அப்படியே அவ்வளோதான், பார்க்குறோமா, நல்லா இருக்கா நல்லா இல்லையா ஒன்றும் கிடையாது. அப்படியே கமெண்ட்டை போடுங்க. சேலஞ்சை சீரியஸாக ஓப்பன் பண்ணுவோம், ஆரம்பிப்போம். ஓகே, மேட்சுக்குள்ளே வந்தாச்சு. பேசிக்கிட்டே இருக்கும் போது டாஸ் ஜெயிச்சு பவுலிங் தான் எடுக்கணும். போன வீடியோ பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. செம்மையான வீடியோங்க அது, சரியான மேட்ச்சு. முதல்ல சொல்லணும்னா ஐயோ இதாண்டா கிரிக்கெட்னா, இதாண்டா எப்பா என்ன மாதிரியான மேட்சிங் அது. எம்மா இப்போ எனக்கு அந்த வீடியோ கொடுத்தாலும் நான் பார்ப்பேன், உட்காந்து தாராளமாக பார்ப்பேன். அதே அந்த மாதிரி இருந்தது. அண்ட் போன வாட்டி பும்ரா வேறு போனால் யூஸே பண்ணல, ஸ்பின்னர்ஸ் வச்சு முடிச்சிட்டோம். அதே மாதிரி தான் இப்போ ரவி பிஷ்னாய் வச்சு ஓப்பன் பண்ணி அக்சர் பட்டேலை வச்சு முடிச்சிடுவோம். அதான் நம்மளோட பிளானு. ஜாஷ் பிலிப் வந்திருக்காரு. ரவி பிஷ்னாய் பிஷ்னாய் அட்டாக்கிங்கில் இருக்குது. லைட்டாக கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது. திலக் வருமா பின்னாடி அனுப்பிட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு நம்பர் நிதிஷ்குமார் ரெட்டி எடுத்துங்கன்னு வரணும். ஒரு வினோதமான ஃபீல்டு செட்டப் தான், அடிக்க மாட்டானுங்கன்னு ஒரு நம்பிக்கை. அதே பால் மல்டி பிளேயர்லாம் இதை வச்சு தான் நான் விக்கெட் எடுப்பேன். அந்த பாலை இதில் யூஸ் பண்ணால் இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னு பார்க்கலான்றதுக்குள்ளே லென்த்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. தூக்கி எங்கேயோ சொருவ போகிறானுங்கன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. சொருவ போகிறீங்களா, சொருவிட்டிங்களா? இதான் ப்ரோ வெடப்பே, இதான் ப்ரோ. ஆனால் எப்படி ப்ரோ இந்த மாரிலாம் ஆடுறீங்க? சத்தியமாக எப்படி ப்ரோ இப்படிலாம் ஆடுறீங்க? டே ஏன்டா அப்படிலாம் பண்ணுறீங்க? அதேமாரி இதே தான் மல்டி பிளேயரில் நான் பண்ணுவேன். விக்கெட்டு சும்மா கொத்தா விழும், அவ்வளோதான் ப்ரோ. வெறித்தனம். நியூ ட்ரிக் அன்லாக்குடுன்னு நினைக்கிறேன், டொக்கு தான் வைக்கிறானுங்க. பார்ப்போம். அதே மாதிரி போடுறோம், அதே மாதிரி ஸ்லோ ஸ்பீடு. வெறித்தனம். பிஷ்னாய் விக்கெட்டு க்ரீனில் தான் நிறுத்தினேன். எஸ், அற்புதமான கேட்சிங்க. ஐயாப்பா, அங்கே ஹார்திக் பாண்டியாவாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். வெறித்தனமான கேட்சு. ஒரு ரிஸ்க் எடுத்தார், இன்சைட் அவுட்டு. எங்கே போட்ட பாலை எப்படி ப்ரோ இன்சைட் அவுட்லாம் எடுப்பீங்க? ஹார்திக் பாண்டியா கிட்டே இந்த அற்புதமான கேட்சுங்க. அங்கே கேட்சை பாருங்கள், தி கேட்ச் ஆஃப் தி மேட்ச்னா அதுதாங்க. நான் கூட பவுண்ட்ரியோன்னு நினச்சேன், திடுப்புன்னு பார்த்தா கேட்ச் பிடிக்க சொல்லுப்பாச்சு, கேட்ச் பிடிங்கப்பான்ருச்சு. விடுவோமா, நம்ம பிடிச்சி ஓட்டோம். யார்? மெக்டர் மட்டு. ஓகே, யாரை வேணால் நீங்கள் இறக்கிட்டு வாங்க ப்ரோ, எல்லாருக்கும் அதே பால் தான். முடிஞ்சால் வித்தியாசமாக ஏதாச்சும் பண்ணி அடிங்க. அதே மாதிரி டாப் ஸ்பின் ஸ்லோ. வெடித்தனம் ப்ரோ, வெடித்தனம். அடிச்சாம்பார். புட்றா அடே வாடா ப்ரோ. யார் ப்ரோ நீங்கள்? வந்து தொலைய வேண்டியதானே ப்ரோ. கட்டுப்பு ப்ரோ ஆனால் நீங்கள் பண்ணுறது. வாயாண்டா டே, வரமாட்டியாடா நீ? நம்பரு ஹர்ஷ்தீப் சிங்கு 8 கிளம்பு. நீ 8ஆ? கட்டுப்பு. ஆனால் முழுக்க இது எடுத்து சூடு. நிதிஷ்குமார் ரெட்டி தம்பி, நீ உள்ளே வாங்க. 8 ஹர்ஷ்தீப் சிங். அப்படி வெளில போயிடு. அதே மாதிரி பால் திரும்ப போடுவோம். 15 வராத வரைக்கும் ஓகே தான். 12 எனக்கு முடித்தா ரொம்ப ஓகே, ஹாப்பி. ஐ ஆம் ஹாப்பி. எஸ் 34. எப்படி ப்ரோ அடிக்கிறீங்க? உங்களை எப்படி ப்ரோ நான் கண்ட்ரோல் பண்ணுவேன்? கடுப்பு ப்ரோ. ஆனால் நீங்கள் நம்பர் 2 சாம்சன் ஃபைன் லெக்கில் நிற்கிறான்ல, அவர்கிட்ட அந்தளவுக்கு பால் வராது. அதனால் வித்தியாசமான ஒரு ஃபீல்டு செட்டப்பை பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு.
ஏதாச்சும்னா மாற்றம் பண்ணிக்கலாம். இந்த பால் ஏதோ ஒன்று இருக்குது. தூக்கி சொருவ போறியா ப்ரோ? சிங்கிள் தான். முதல் ஓவர் முடிவில் 13-1. செகண்ட் ஓவர் ஸ்ட்ரெயிட்டாகவே வழக்கம் போல் அக்சர் பட்டேலுக்கு ஓவரை கொடுத்துட்டோம். அண்ட் அதே ஸ்ட்ராட்டஜியை தான் இவரை வச்சும் பயன்படுத்த போகிறோம். இந்த வாட்டி ஆம்பால். இவருக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பால்ஸ் இருக்குது. அதான் ரொம்ப ஒரு மாதிரி ஜாம் ஆகிட்டு எனக்கு. அண்ட் இப்போதைக்கு இவனுங்க ரொம்ப பொறுமையாக தான் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. அது வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷம். ஏன்னா முடிஞ்ச அளவு நம்மளால் ஒரு 30க்கு கீழே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். போன மேட்சே பார்த்துருப்பீங்க எப்படிலாம் அவனுங்க கோளாறு கொடுத்தானுங்கன்ட்டு. நான் ஓப்பனிங் வந்து ரிஷப் பண்ட்டையும் ஹர்திக் பாண்டியாவையும் இறக்க போகிறேன். அவர் தாங்க அடிச்சு ஒரு மேட்ச்சில் இன்னும் உயிர் இருக்கு செல்ல விட்டிங்களா அப்படின்ற மாதிரி விட்டே கொடுக்க மாட்டாருங்க. விட்டே கொடுக்குறதெல்லாம் அதெல்லாம் கிடையவே. இறங்கி வந்து விட்டார். இவர் விட்டு கொடுக்க மாட்டுறாரு. 30 தான்ப்பா கன்ஃபார்ம் 30ங்கிறாரு. 3 பால் 12 அடித்தா 30. அதை விடக்கூடாதுன்றது நம்மளோட நோக்கம். பவர் பிளே முடிஞ்சிருக்கும் எப்படி இருந்தாலும். நான் லூசு கோபால் மாரி அதே ஃபீல்ட் செட்டப்பில் போட்டுட்ருக்கேன். தம்பி முகேஷ் யாதவ் தம்பியாப்பில் நீங்கள் எப்படி வாங்க யாயோ. லேக் ஆகிட்டா ஃபோனு. இதுதாங்க கடுப்பு. இதுதான் கடுப்பு. எடிட் பண்ணி நம்பர் 8 ஹர்ஷ்தீப் சிங் பின்னாடி போங்கங்க. நம்பர் 2 சாம்சன் முன்னாடி வந்துட்டு. நம்பர் 8 ஹர்ஷ்தீப் சிங்கை பின்னாடி தள்ளிட்டு. நம்பர் 1 ஜெய்ஸ்வால் இங்கே வாப்பா. நம்பர் 3 திலக் வர்மா நீ இங்கே வாப்பா. இந்த ஃபீல்ட் செட்டப் இப்போதைக்கு எனக்கு ஓகே. லெக் சைடில் யாருமே கவரப் இல்லை. அதனால் ஒரு ஆஃப் ஸ்பின்னு ஒய்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. லெக் சைடு ஒதுங்கிட்டான். ஆஃப் சைடில் தான் விட்ருக்கான். கேட்ச் எட் எஸ் அருமையான கேட்சுங்க. அங்கேருந்து எனக்கு தெரியும் அவன் ஆஃப் சைடில் தான் ஆடுவான். அதுக்கு தான் ஃபுல் கவரப் ஆஃப் சைட்லேயே போட்டிருந்தேன் எல்லா ஃபீல்டர்ஸையும். அதுக்கேற்ற மாதிரியே அற்புதமாக விக்கெட் கிடச்சிருக்கு. யசஸ்வி ஜெய்ஸ்வால் அருமையான கேட்சை பிடிச்சிருக்காருங்க. ஓ மை காட். ஓகே கேட்சை பாருங்க. தி கேட்ச் ஆஃப் தி மேட்ச்னு இதை சொல்ல முடியாது. எத்தனை கேட்சா சொல்லுவேன் அப்படின்ற மாரி நீங்கள் கேட்பீங்க. எஸ் அருமையான கேட்சுங்க. மிச் மார்ஷ் வந்திருக்காரு. 2 பால் 2 6னா மேட்ச் த்ரில்லிங்காக போகுங்க. இல்லைன்னா மேட்ச் முடிஞ்சுன்னு அர்த்தம் இங்கேயே. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது டார்கெட்டு. ரொம்ப ஈஸியாகவே அடிச்சிடலாம். இந்த பால் 6 வேணும். ப்ரோ என்ன ப்ரோ இது ஷாட்டு? அங்கே பாருங்களேன், வித்தியாசமாலாம் அடிக்கிறானுங்க ப்ரோ. எனக்கெல்லாம் சொல்லித்தாங்களாம் ப்ரோ. வெளுத்து வாங்குவானுங்க அப்படியே போட்டு. ஹெலிகாப்டரா இங்கே பாரு. இது மாதிரிலாம் நான் அடித்தேன்னா வாயிலையும் இதுலேயும் அடி வாங்கிட்டு கிடப்பான். அப்புறம் அதுதான் வெளியாகும். இங்கே விட்டு ஃபுல்லாக உள்ளே ஏற்றியாச்சு. இந்த பால் அவன் லீவ் பண்ணும். ப்ளீஸ் லீவ் பண்ணுறே. தூக்கி விட்டாம்பார். பவுண்ட்ரி விட்டாம்பார். 27 ரன் அடிக்கணும். டார்கெட் 27 நம்மளுக்கு. நான் சொன்ன மாரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிஷப் பண்ட்டையும் ஹர்திக் பாண்டியாவையும் இறக்கியாச்சு. இப்போ மிச்சல் ஸ்டாருக்கு வெடித்தனம். வாங்க உங்களை தான் தேடிட்டு இருந்தோம். வாங்க அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ எவ்ரி பால் ஹிட்டிங் தான். நான் பேசாமல் அடிக்கும் போது மட்டும். ஸோ மிஸ் ஆகிட்டுங்க. இந்தமாரி பாலெல்லாம் மேக்ஸிமைஸ் பண்ணணும். பட் விட்டுட்டோம். ஏன்னா ஃபஸ்ட்டு பால் தான் டைமிங் மீட்டர் நல்லாயிருக்கும் கொஞ்சம் பார்க்க பேட்ஸ்மேனுக்கு. அருமையான பவுண்ட்ரிங்க இங்கே ரிஷப் பண்ட்டுக்கிட்டேருந்து. லேட்டுக்கு எவ்வளோ கிட்ட பட்டுச்சின்னு பார்த்தீங்க. பட் அப்பயும் பவுண்ட்ரி கிடைக்கிது. இதுதான் அந்த டைமிங். அந்த குரூஷியலான விஷயம் அந்த டைமிங் தான் பேட்டர்ஸ் கிட்டேருந்து உங்களுக்கு. அது எடுக்கும் போது தான் உங்களால் எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும். இப்போ டைமிங் அவருக்கு சுருங்கிடுச்சு. இப்போ பார்த்து பண்ணி விடுங்க. ஓ மை காட் பவுண்ட்ரிங்க. அற்புதமான ஷாட். அங்கேருந்து 3 பாலுக்கு 8 ரன் வந்துருச்சு இந்த ஓவருக்கு. நம்மளுக்கு வந்து ரிக்வயர்டு 13. நம்மளுக்கு 13 ரன் வந்துச்சுனாலே போதும்.
ஃபைன் லெக்கில் தான் இப்போ ஒரு ஷாட்டுக்கு நான் விட போகிறேன். ஃபுல் ஸ்பீடு பாலு. ஐயோ மிஸ்ஸுங்க. ஸோ சரியான யாருக்காரு போட்டாருங்க. இங்கே ஃபைட்டு வேறு ஸ்லெஜிங் பண்ணுறாரு ஷார்க்கு. சரியான பால் ஒன்று போட்டாருங்க. கொஞ்சம் ஸ்விங் ஆகிற மாதிரி போட்டிருந்தாருன்னா செம்பு கைட்டி இருப்பார். படல வந்துருங்க டைவை போட்டுருங்க. சூப்பரு அற்புதங்க. இங்கே வெறித்தனம். லெக் பைஸ் கொடுக்குறாரு அம்பையர். ஹர்திக் பாண்டியா ஸ்ட்ரைக்குக்கு வந்திருக்காருங்க. ஹர்திக் பாண்டியா இந்த பால் 6 ஆர் பவுண்டரி தேவை. வந்தே ஆகணும். எஸ் மூளையை யூஸ் பண்ணியிருக்கோங்க கடைசி நிமிஷத்தில். முதல் ஒரு முடிவில் 13க்கு விதவுட் லாஸ். அருமை. லாஸ்ட் ஒரு ஆடம் ஜம்பா. சோலியே முடிஞ்சு ப்ரோ. ஆனால் பண்ட்டுக்கு பெருசாக இருக்குது டைமிங் மீட்டர். ஸ்ட்ரெயிட்டில் அவுட்டு ப்ரோ பர்ஃபெக்ட்டுக்கு எவ்வளோ கிட்ட பாருங்க ப்ரோ கொஞ்சமாவது எட்ட போகணுமே ப்ரோ. இதெல்லாம் என்ன ப்ரோ? இதுக்கு மேலே நம்மளுக்கு அந்தளவு டைமிங் உள்ள பேட்டர்ஸ் இல்லைங்க. இப்படி தான் தி பெஸ்ட் பேட்டர். இதுக்கு மேலே நிதிஷ்குமார் ரெட்டி தாங்க. ப்ளீஸ் ப்ரோ கொஞ்சம் ஏதாச்சும் பார்த்து பண்ணி விடுங்க ப்ரோ. என்ன ப்ரோ இப்படி பண்ணுறீங்க? சூப்பர். இந்த பால் ஃபைன் லெக்கில் போகலாம். போல்டு ப்ரோ என்ன ப்ரோ இப்படி? ஓ கடுப்புங்க. எனக்கு இதாங்க வெடியே தான். இதுக்கு மேலே பேட்டர்ஸ் சஞ்சு சாம்சன் தான். இதுக்கு மேலே உங்களுக்கு சஞ்சு சாம்சனை இறக்கியிருக்கோம் ப்ரோ. கடுப்பு ப்ரோ. பாண்டியாக்காக ஸ்ட்ரைக்கை கொடுங்க ப்ரோ. வரவே மாட்டேங்குது ப்ரோ ரன்னு. எஸ் ஓ ப்ரோ ஃபீல்டர் பிடிச்சிடாதீங்க. பிடிச்சிட்டாரு. 3 பாலுக்கு இப்போ 12 தேவை. 3 பாலுக்கு 12 தேவை. அந்த பால் விட்டுருந்தா ஒய்டுன்னு நினைக்கிறேன். தேவையில்லாமல் அதை போய் நான் அடிச்சிட்டேன் வேற. இந்த பால் எவ்ரி பால் இப்போ பவுண்ட்ரிஸ் தேவைங்க. எல்லா பாலும் பவுண்ட்ரி தேவை இப்போ. ஓ சரியா படல. பவுண்ட்ரி கிடைக்குமா? 6 நினைக்க. பவுண்ட்ரி தான் தருவான் அந்த அம்பையர் ப்ரோ. அம்பையர் ஏன் ப்ரோ இப்படி வெளியேற்றுற நீ? எனக்கு இவர் ஷார்ட் பிச்சில் குத்தாத வரைக்கும் நம்மளுக்கு ஓகேங்க. இந்த ஷார்ட்லேயே நம்ம ரன்னை தேர்த்திக்கலாம். பட் ஷார்ட் பிச்சில் எப்போ குத்துறாரோ வேலை முடிஞ்சுன்னு அர்த்தம் நம்மளுக்கு. அப்போ அதேமாதிரி பால். ஓ இந்த பாலும் அதேமாரி ஒரு பவுண்ட்ரிங்க. சரியான ஷாட். செம்ம த்ரில்லிங்காக போயிட்டுருக்குங்க இந்த மேட்ச்சு. கடைசி பால் 4 ரன்கள் தேவை. சஞ்சு சாம்சன் அழிச்சு கொடுத்துட்டாருன்னா அவர் தாங்க மேன் ஆஃப் த மேட்ச். யாராலையும் மாற்ற முடியாது. ஒரு பாலுக்கு 4 ரன் வேணும். 1 பாலுக்கு 4 ரன். ஃபீல்ட் செட்டப்பில் சேஞ்சு. ஃபைன் லெக்கில் விக்கெட்டு ப்ரோ. எத்தனை வாட்டி ப்ரோ இந்த மாரி பண்ணுவீங்க நீங்கள்? எத்தனை வாட்டி ப்ரோ இந்த மாரி பண்ணுறீங்க? ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சேலஞ்சஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.